நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துடன் நீங்க 2000 அம்மா கிளினிக்கு மூடுனீங்க, 4000 அம்மா மினி கிளினிக் தமிழகத்தில் திறக்கும். அனைத்து ஏழை மக்களுக்கும் விலை இல்லாம சிகிச்சை அளிக்கப்படும். எப்ப கொஞ்சம் விலகிங்கப்பா, அதை கொடுங்க. ஆம்புலன்ஸ் போட்டு கொஞ்சம் விலகி இருங்க. ஆம்புலன்ஸ் போட்டு கொஞ்சம் வழி எடுங்க தம்பி. அதோட இன்றைக்கு இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது வேளாண் பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து கொடுத்தோம். உதாரணத்துக்கு குடிமராமத்து திட்டம். இந்த பல ஆண்டுகளா ஏரி குளங்கள்லாம் தூர் வாராமல் இருந்தது. அதை தூர்வாரி அங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்டி மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொஞ்சம் வழி எடுங்கப்பா, கொஞ்சம் அகலமா இருங்க, போகட்டும். அதே போல தாலிக்கு தங்கம் திட்டம், அதையும் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. 25,000 50,000 திருமண உதவி திட்டம், தாலிக்கு ஒரு சவரன் 75,000 விற்குது. இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது திருமணம் தடைபடுகிறது. பொருளாதார சூழலின் காரணமாக அம்மாவால் சிந்தனை ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தை நிறுத்தி இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் தாலிக்கு தங்கம் கொடுக்கின்ற திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டும் இல்ல, விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். விவசாயிகளுக்கு 2 முறை பயிர்கடன் தள்ளுபடி. விவசாயிகளுக்கு மின் மோட்டாருக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். இந்த விவசாய வளர்ச்சிக்கு அண்ணா திமுக ஆட்சி துணை நின்றது. அதோட விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். விலையில கறவை மாடுகள், விலையில ஆடுகள், விலையில கோழி, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவி செஞ்சோம். முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்தோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு கொடுத்த அண்ணா திமுக அரசாங்கம். ஆக இவ்வளவு திட்டத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பல திட்டங்களை முடக்கி இருக்கின்றது. முடக்கப்பட்ட திட்டம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தொடரும். அதே போல அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள், அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் லேப்டாப் கொடுக்கிற திட்டம். அதையும் திமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு 10 ஆண்டுல நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். இதனால அறிவுபூர்வமான கல்வி கிடைச்சது. அதையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா நிறுத்திட்டாங்க. நாங்க தொடர்ந்து வலியுறுத்தினோம், கொடுப்பதா சொல்லியிருக்காங்க. இன்னும் 7 மாசம் அது நடக்காது. அண்ணா திமுக ஆட்சியில் தான் நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிக்கு இந்த அற்புதமான லேப்டாப் கொடுக்கிற திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. அதோட அரசு பள்ளியை படித்த மாணவர்கள், அந்த மாணவர்கள் 2017-18ஆம் ஆண்டு வெறும் நீட் தேர்வில் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி கிடைச்சது. அப்படிப்பட்ட மாணவர்கள், அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக 2818 பேர் இன்றைக்கு ஏழை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கோம். ஆக முழுக்க முழுக்க மக்களுக்காக நன்மை செய்கின்ற அரசாங்கமா அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது என்பதை நேரத்தில் தெரிவித்து, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று, நம்முடைய கூட்டணி வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த கட்சி வேட்பாளருடைய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை
ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.